கடந்த ஜூன் 5ஆம் தேதி மணிரத்னம் இயக்கத்தில் உலகநாயகன் கமல் நடித்து வெளியான படம் தக்லைப். மிகப்பெரிய வெற்றி படமாக அமையும் என்று எதிர்பார்க்கப்பட்ட தக்லைப் தோல்வியை தழுவியதாக செய்திகள் பரவியது. இந்த படத்தின் இசை வெளியீட்டு விழா கடந்த மாதம் 24ஆம் தேதி சென்னையில் நடந்தது. அதில் பேசிய கமல் அவர்கள், தமிழில் இருந்துதான் கன்னடம் பிறந்தது என்று கூறியது கன்னட அமைப்பினரை வெகுவாக பாதித்தது. இதன் காரணமாக கமல் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று அவர்கள் போராட்டம் நடத்தினார்கள். மேலும் மன்னிப்பு கேட்காவிட்டால் தக்லைப் படத்தை கர்நாடகாவில் தடை செய்வதாக கூறி வந்தனர். ஆனால் கமல் அவர்கள் மன்னிப்பு கேட்க முடியாது என கூறிவிட்டார். இதன் காரணமாக கர்நாடகாவில் தக்லைப் படம் நிறுத்தி வைக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து படக்குழு சார்பில் கர்நாடக உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடங்கப்பட்டது. வழக்கை விசாரித்த நீதிமன்றம் படத்தை திரையிட அனுமதி தந்தது. அதே சமயம் திரையரங்கு வாசலில் யாரேனும் போராட்டம் நடத்தினாலோ, திரையரங்கிற்கு தீ வைத்தாலோ அதற்கு நீதிமன்றம் பொறுப்பேற்காது. வேண்டுமென்றால் தீயணைப்பு கருவி பொருத்திக் கொள்ளலாம் என்று தீர்ப்பினை வெளியிட்டது. தொடர்ந்து உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்பட்டது. இந்த மனுவை விசாரித்த உச்சநீதிமன்றம் தற்போது ஒரு அறிவிப்பை வெளியிட்டு உள்ளது. அதில் தக்லைப் படம் திரையிடப்படும் திரையரங்கு முன்பு யாரும் போராட்டம் நடத்தக்கூடாது என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த அறிவிப்பினை கன்னட காவல்துறையினர் சம்பந்தப்பட்ட கன்னட அமைப்பினருக்கு தெரியப்படுத்தி எச்சரிக்கை விடுத்துள்ளனர்.